எஸ் சார். ஓகே. யாருக்கண்ணா இறந்துட்டாங்க? சார் அம்மாவோட பெரியம்மா. அம்மாவுக்கு பெரியம்மா. ஓ, சரி ம். சரி சரி. பாட்டியோட அக்கா. ஓகே. ம். சரி கண்ணா. ஓகே, அதான் இன்னைக்கு ஆபீஸ் ஃபோன் வந்திருந்தா எடுத்துட்டு சொன்னாங்க. போகலைங்க சார் அவங்க. ஆமாங்க சார். ஆபீஸ் வந்தோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஸோ யூ நீட் டு நோட்டிஃபை. சார் அப்போ புரியுதா? புரியுது. ம். ம். அந்த அன்னைக்கு ஃபோன் எடுத்துட்டு போகலைங்க சார். 2 நாள் இல்லைங்க. முந்தா நேத்து மதியம் தான் வந்தது. சரி சரி சரி, பரவாயில்ல. ஃபோன்லாம் இங்கேயே பட் இருந்துச்சு. யூ நீட் டு நோட்டிஃபைட் அண்ட் யூ நீட் டு அப்டேட் மீ. ஓகே, யூ நீட் டு அப்டேட் இந்த குரூப். ஓகேங்க சார். குரூப்ல வந்து இப்போ அப்டேட் பண்றதையே பழக்கத்தையே எல்லாருமே விட்டாங்க. ஸோ நீங்க மட்டும் இல்ல, டோட்டலாவே டோட்டலாவே எவ்ரி ஒன் இஸ் ஓகேங்க சார். அப்டேட்டிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டாங்க. ஓகே, இது எங்க பாதிக்குங்கிறத நான் தெளிவுபடுத்திடுறேன். ஸோ இங்க எதுவும் பாதிக்காது. பாதிப்பு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல நிச்சயமா அதுக்கான பாதிப்பு உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஓகே, நார்மலா இங்க எதுவும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. பட் ஒர்க் பண்ற இடத்துல நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஓகேங்க ம். சார். அதனால வந்து நீங்க அதை மாத்தி தான் எஸ் சார். ஆகணும். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். புரியுது. ம். ஏன்னா ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வேலை செய்யறதை விட வேலை செஞ்சுட்டோங்கிறத இன்ஃபார்ம் பண்றதுக்கு மார்க்கெட்ல ஒரு 20% ரொம்ப முக்கியம் கம்பெனில. ஏன்னா இதெல்லாம் சைன் பேஸ்டு ஒர்க்கிங். சைன் பேஸ்டு ஒர்க்கிங்னா என்ன கௌதம்? சார் தெரியும். சைன் பேஸ் ஒர்க்கிங் ஆக்சுவலி நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட் வந்து இன்னொரு ஒர்க்குக்கான இன்புட்டா இருக்கும். ஓகேங்க சார். தம்பி, நீ என்ன சொல்ற, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? எஸ் சார். எஸ் சார். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட் தான் சர்வர் டீம் எடுத்து வேலை செய்ய முடியும். பேக் அதான் புரியுதா? பேக் இன்புட். ஓகேங்க சார். பேக் எண்டுக்கு எஸ் அது சார். எஸ் சார். போகும். அவங்க ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, எல்லாமே செயின் பேஸ்ட் ஒர்க். நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா தான் அடுத்தது அதை செய்ய முடியும். இங்க என்ன பிரச்சனைனா, ஸோ சில ஒர்க் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள ஞாபகம் இருக்குதா இல்லையா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சில பிடிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம கம்பெனியோட லோகோ வச்சு அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருந்தேன். என்னோட லோகோ, கம்பெனி லோகோ வச்சு சேஞ்சஸ் பண்ணிட்டு குரூப்ல அனுப்ப சொல்லியிருந்தேன். பட் அதுக்கான ப்ராசஸ நான் பார்க்கல. கௌதம், புரியுதுங்களா? எஸ் சார். சார் புரியுது மிஸ் புரியுது. பண்ண ஒர்க் இதெல்லாம் பார்த்து என்னன்னு ட்ரபிள் ஷூட் பண்ணோம். ஸோ கீர்த்தனா, ம். கீர்த்தனா சார் கேக்குதாம்மா? சொல்லுங்க ம். சார். சொல்லுங்க சார், கேக்குது. கிளைண்ட் என்ன வச்சு செய்யறாங்களா? ஆமாங்க சார், அதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அது பஞ்சமே இல்லை, வச்சு செய்யறாங்க. காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா ஆமாங்க வச்சு சார். செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க சார். காசும் கொடுக்கறது இல்லை, ஆனா வச்சு செய்யறாங்க. ஒன்னும் எல்லாம் ஒரு அனுபவத்துக்காக தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை ஆமாங்க இல்லை. சார். அனுபவத்துக்காக தான் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆமா பாத்துக்கலாம். நான் ஆமாங்க. அதையும் பார்த்தேன், உங்களுடைய குரூப் அப்டேட் எல்லாம் பார்த்தேன். சரிங்களா? அது முடிஞ்சிருச்சுங்க சார். முடிஞ்சிருச்சுங்க சார், அவ்வளவுதான். கேட்கணும்னு நினைச்சேங்க சார், அந்த எம்எஸ்டி கிரியேஷன்ஸோட அவங்களோட அந்த அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்குல்லங்க சார். அந்த ஆமா. அந்த நம்ம கம்பெனி பிசினஸ் அக்கவுண்ட் மாதிரி ஒரு மெயில் ஐடி, அந்த அதோட கிரெடென்சியல்ஸ் வந்து கேட்டாங்க. அது அந்த டைரக்ட் அட்மின் இருக்கா உங்ககிட்ட? நோ சார், அது எது தெரியலையா இப்போதைக்கு. அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமெயில் தான் எல்லாத்துலயும் இருக்கு. இது வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா இது அது இந்த ஜி சூட்ல தான் பாலிசிஸ்ல கிரியேட் பண்ணி இதுதான் தரணும், இல்லை நம்ம கொடுத்துருக்கு. சர்வர்ல கிரியேட் பண்ணி தரணும். ஸோ பார்க்கலாம், நான் அது என்னன்னு பாக்குறேன். நான் டைரக்ட் அட்மின்ல ஓகே ஓகே. பாக்குறேன். டைரக்ட் அட்மின் தான் கிரியேட் ம் பண்ணிக்கலாம், அது ஓகே பிரச்சனை சார். இல்லை. பாத்துக்கலாம். ஓகே சார். ம். ஓகே. ஓகே. திவ்யா மேம், சார். எப்படி ஒர்க் ஃப்ளோ போயிட்டு இருக்குங்க? சார் டெய்லி மீட்டிங் போயிட்டு இருக்குங்க சார். ம். மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? சார் அந்த மக்கள் ஏதோ அலுமின் வந்து அவங்க எதுவும் ப்ராசஸ் பண்ற மாதிரி தெரியல. போஸ்ட் மட்டும் போடுறாங்க சார், பட் எதுவும் லேப் இல்லையா. ஸ்டாண்டிங் பேஜ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லலாம்னு பார்த்தா, பட் லேப் இல்ல அப்படின்றாங்க. விஎஸ் பண்ணா என்னன்னு தெரியாதுன்றாங்க. அதனால சில ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியல சார். போஸ்ட் மட்டும் தான் அவங்க இது பண்றாங்க, மற்றபடி ஜெனரலா சொல்லி கொடுக்குறீங்க சார், அவ்வளவுதான். சரிங்க, அது என்னன்னு பார்க்கணும். சரி, அது கோர்ஸ் ம். முடிச்சுட்டு வேணா இங்க வேணா கோர்ஸ் வேணா
ஏதாவது பண்ணட்டும் ஒரு 6 மந்த், அதுல வேணா ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 6 மந்த் இன்டர்ன்ஷிப் இது ஏதாச்சும் சரிங்க இங்கேயே சார், சரிங்க சிஸ்டம் சார், கொடுத்து சரிங்க. ரெகுலரா ஆபீஸ் வர சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல மாதிரி தான் சார் பண்ண போறேன். ஆபீஸ்ல வர ம். சொல்லிட்டு அப்புறம் 6 மந்த் இந்த இது முடிஞ்சிரும். அப்புறம் அது வந்ததுக்கு ஆ, அப்புறம் அதை ஆ. பார்த்து அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, அந்த டாக்குமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணும்போது நம்ம லோகோ சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்க. குறிப்பா ட்ரைனிங் ட்ரெண்ட்ஸோட சரிங்க அப்டேட்டட் சார், லோகோ, அப்டேட்டட் அட்ரஸ். சரிங்க சார், ஓகேங்களா? கண்டிப்பா. அது சரிங்க டாக்குமெண்ட் சார், யூஸ் சரிங்க. பண்ணும்போது அப்படி பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அதான் நாளைக்கு சரிங்க சார். பிராண்டிங்கே ஆகும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். நம்ம பேக் பிராண்டிங் பட் பண்ணி எந்த டாக்குமெண்ட் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாமா சார்? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த டாக்குமெண்ட் இப்ப ஹேண்ட் ரிட்டன்ல எல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல சார்? அதெல்லாம் ஒண்ணு பண்ணலாமா? எது வேணா பண்ணலாம். எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே எடுத்து எடிட் சரி. பண்ணிருப்பாங்க. ஒன்றும் ப்ராப்ளம். ஆ, ஆ. எடுத்து எடிட் பண்ணிட்டு நம்ம லோகோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகேங்களா? விஜய், ஓகேங்க சார். சொல்லுங்க சார். என்னப்பா ஒன்னுக்கும் அப்டேட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்கு? இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கூட எனக்கு வரல. விஜய், நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியுதுங்க சார். சார் இல்ல அந்த இதெல்லாம் ஃப்ரண்ட்ல கிரியேட் பண்ணிடுங்க சார். அதை அன்னைக்கு அனுப்புன அதாவது அதை இன்னும் இங்க கொஞ்சம் நல்லா பெட்டரா. தம்பி, நான் உங்களை வேலை செய்யலின்னு சொல்லல. நான் கேட்கறதே கொஸ்டின் நல்லா புரிஞ்சு. எனக்கு ஏன் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது தான் என்னுடைய ஒரே கொஸ்டின். தம்பி புரியுதா? புரியுது சார். நான் உங்களை புரியுது சார். உங்களை ப்ரிப்பேர் பண்ணலன்னு நான் திட்டல. நீங்க வேலை செய்யலின்னு நான் சொல்லல. என்ன புரிஞ்சுதா? நீ ஏன் அப்டேட் பண்ணலங்கிறது தான் என்னுடைய ஒரே கொஸ்டின். எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் தம்பி. எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். புரியுதா? சரி. எப்பவுமே அப்டேட் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்க தம்பி. அப்டேட் பண்ணலைன்னா கிளைண்ட் சீக்கிரமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டு வேற டீம் செட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தம்பி புரிஞ்சுதா? அதனால வந்து கிளைண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் கம்பெனி ஏத்துக்கும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃபோசிஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா, இப்ப இன்ஃபோசிஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ்ல வந்து ஒரு கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெப்சி கம்பெனியோட கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பெப்சியோட கிளைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ பெப்சி கிளைண்ட் வந்து ப்ராப்பரா வந்து இல்ல இந்த ரிசோர்ஸ் ப்ராப்பரா எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல, ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்றது இல்ல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்க. பெஞ்சில் உட்கார வச்சு இன்னொரு கிளைண்ட் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அந்த கிளைண்ட் இன்டர்வியூ சாட்டிஸ்ஃபைட் பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த இது போக முடியும். 2 மாசம் பெஞ்சில் வச்சிருப்பாங்க, 3வது மாசம் வெளியே தாட்டி விட்டுருவாங்க. பல பேர் வந்து வேலையை முடிச்சு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாதனால வெளியே அனுப்பிச்சுங்க நிறைய பேர் இருக்காங்க. வரலாற்றில் நிறைய பேர் இருக்காங்க. கண்ணா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சரி. ஸோ பி சீரியஸ். ஓகே, இன்னுமே அந்த ஒரு சீரியஸ்னஸ், அந்த அவேர்னஸ் இன்னுமே உங்களுக்கு அது வரவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க இன்னுமே எப்படி இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டியில தான் இருக்கீங்க. அதாவது இன்னுமே நீங்க வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மனசுல நினைச்சுக்கிறீங்க. நான் என்ன காலேஜ் படிக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க யூ ஆர் எம்ப்ளாயி. புரியுதா? யூ ஹாவ் த மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும், ஜாப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும், வேலை செய்யற கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும், உங்க பர்சனல் லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், வீட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஓகே, யூ ஹாவ் த மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. விஜய் புரியுதுங்களா? புரியுது. So அதனால you change that your attitude and everything you need to change it. Daily you need to report it. Okay, பிரச்சனைனா பிரச்சனைன்னு ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? முடிச்சிட்டேன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணணும். கஷ்டமா இருக்குன்னா இதுல காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணணும். ஏதோ ரிப்போர்ட் வரணும். கிடையாது சார், ஈஸியா தான் சார் இருக்காங்க. அதுதான் நீங்க ரிப்போர்ட் என் நாலேஜ் கொண்டு வரணும். புரியுதா? இல்லைன்னா என் நாலேஜ் படி என்ன இருக்கும்? இப்ப எனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு விஜய் என்ன பண்ணாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன தெரியும்? தெரியாது சார். நான் என்ன பண்ணேன் தெரியாதுல்லவா? நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுல்லவா? ஆமா சார். என் நாலேஜுக்கு கொண்டு வரணும். அது என் நாலேஜுக்கு எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்ல, இப்ப கிளைண்ட் வந்து நான் தமிழ்ல பேசுங்காட்டி நான் தமிழ்ல இருக்கேன். ஒருவேளை உங்க கிளைண்ட் சைனீஸ்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? தமிழ் பேசினா புரியாது, சரியா? உங்களுக்கு சைனீஸ் தெரியாது.
ஓகே. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல நம்ம லெட்டரா தான் கொடுப்போம். இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம், மெயிலா தான் கொடுப்போம். நம்ம மெயில்ல என்ன எழுதியிருக்குங்கிறத வச்சுதான் இங்க புரிஞ்சுக்குவாங்க. கண்ணா புரிஞ்சுதா? பி சீரியஸ். சரி சரி. ஓகே, பி சீரியஸ். உங்களை நீங்க மாத்திக்கணும். கண்ணா புரிஞ்சுதா? ஏன் வந்து ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு மினிமம் 2 ஆன் கேம்பஸ்ல எடுக்காத ஸ்டூடெண்ட் ஒரு மினிமம் 3 வருஷம் கழிச்சு ஏன் எடுக்கிறாங்க தெரியுமா? கம்பெனிக்குள்ள 3 வருஷம் ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணீங்களா, ஏன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் நல்லா தெரியும். ஸோ அதனால அவங்களை ஈஸியா டியூன் பண்ணிக்கலாம். அதுதான் காரணம். இப்ப புரியுதா? சரி. ஓகே. நாளைக்கு என்னுடைய பேர் வந்து லூஸ் ஆகிறத வந்து நான் ஒருபோதும் நான் அனுமதிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேருக்கு உழைப்பு இருக்கு. என்ன புரியுதா? ஒரு ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்ல இருந்து இண்டன்ட்ல ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ரிசோர்ஸ் நாங்க எடுத்தோம். அந்த ரிசோர்ஸ் இருந்து எங்களுக்கு ஒரு அவுட்புட் கூட வரல, ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கூட வரல அப்படிங்கிற கெட்ட பேர் எனக்கு வரக்கூடாது. அதுல நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். விஜய் கரெக்ட் தானே நான் சொல்றேன்? இல்ல சார் அந்த மாதிரி நான் எதுவும் வராது. ஓகே, நான் ரொம்ப கான்சியஸா இருக்கேன். புரியுதா? ஐ வெரி கான்சியஸ். சரியா? ஸோ அதான் அதனால வந்து நான் இனிமே திரும்ப நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அப்டேட் வந்திருக்கும். புரிஞ்சுதா? சரி. ம். சிந்து மேடம். சார் ம். என்னாச்சுங்க திடீர்னு வரன்ட்டு வர முடியாம போயிருச்சுங்களா? ஆமாங்க சார், திடீர்னு கோயிலுக்கு போனா போன் வேற கையில இல்லைங்க சார். அப்டேட் பண்றதுக்கு மறுபடியும் கிடைச்சோடனே அப்டேட் பண்ணுங்க சார். அது சோ லேட். ஓகே. ஏன்னா அந்த பசங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ எனிதிங் அது காலையில நீங்க கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா யூ மஸ்ட் இன்ஃபார்ம் இட் ஏர்லியர். ஓகே. ஆல்டர்னேட் ஒன்று பண்ணிடலாம். ஓகேங்க சார். ஓகே. இன்னமே இந்த தவறுகள் திரும்ப நடக்காத மாதிரி பார்த்துக்க. ஓகே. ஓகேங்க ஏன்னா சார். அந்த பசங்க கோயம்புத்தூர்ல இருந்து அங்க இதுக்காக 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்மளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே. ஓகேங்க சார். ஓகே. ஸோ அதனால வந்து நமக்கு எப்பாச்சும் ஒரு அத்தி பூத்தால் கூட அப்பப்ப நம்மளை வந்து விசிட் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அந்த டைம் நம்ம அவைலபிளா இருக்கணும்ல. ஓகேங்க சார். எல்லா நாளும் நம்மள வந்து யாரும் பாக்குறது இல்லையே, நம்மள யாரும் கூட கண்டு. அதனால அந்த தவறுகள் திரும்ப நடக்காத மாதிரி பார்த்து. சரியா? ஓகேங்க சார். ஓகே. சரி. நான் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு மீட்டிங் வந்து இனிமே அதான் இப்ப என்ன பிரச்சனைனா மார்னிங் யாரும் நேரமா எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க. மேபி குளிர் அதிகமா இருக்குதோன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா கேத்தன? அப்படியா கண்ணு? இல்ல சார் 6:30 வச்சு யாரும் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சார் அதுதான் உண்மையா? ஆமாங்க சார். ம். சார் தெரியலங்க சார், நான் 8 ஆகுங்க சார். ஆனால் எனக்கு வெயில் குளிர்ல ஓ, தெரியலங்க நீங்க சார். 8 மணிக்கு தான் எந்திரிப்பீங்களா? ஆமாங்க சார். ஓகே. தேங்க்யூ. ஓப்பனா சொன்னதுக்கு தேங்க்யூ. இதான் கௌதமா இருந்தா போய் ஓகேங்க சொல்லிருக்கோம். சார். நான் சார் 5:30 நைட்டு எந்திரிப்பேன். வந்து எப்படி 11, 12 அப்படி ஆயிடும். ஸோ சார் அதனால கௌதம் ஆமாங்க சார், எழுதி சொல்லு. இங்கெல்லாம் இந்த கௌதம் குளிருங்க சார். கேட்டு தான் சார் நான்லாம் 5:30 எந்திரிச்சிருவேன் சார் அப்படிமா. சரி ஏன் கௌதம் குளிருங்க சார், அப்படித்தானே? எந்திரிக்க முடியும் சார். டெய்லி நைட் எல்லாம் லேட் ஆயிடுங்க சார் தூங்குறதுனால. ஆக்சுவலி கௌதம்கிட்ட ஒரு கீ இருக்கு. அந்த கீ மட்டும் புடிச்சோம்னு வச்சுங்களேன், பையன் நம்ம கண்ட்ரோல்லயே இருப்பேன். ஓகே. சார் அப்படி இப்படி பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே. சரி, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், கவலைப்படாது. சரியா? சரி. இப்ப என்ன அப்படின்னா ஒண்ணும் ஓகே. இல்ல. ஆக்சுவலி வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இப்ப ரீசெண்டா அனுப்பிச்சுட்டேன். ஏதாவது ஓபன் பண்ணி பாத்தீங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபிளா இருக்கக்கூடிய கம்பெனிஸ், யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்திருக்கா? வந்திருக்குங்க சார். எஸ் சார், ஓகே. எஸ் சார். ரிமோட் ஃப்ரெண்ட்லி கம்பெனி. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இதுக்கு எல்லாமே ஜஸ்ட் வந்து இதனோட அபிஷியல் மெயில் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்க. புரியுதுங்களா? நிறைய போஸ்டிங் அவைலபிளா இருக்கும். நம்ம வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஓகே, வெப் டிசைனிங், யூஐஎக்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ், இது மாதிரிலாம் இருக்கும் ஓப்பனிங். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். இந்த மாதிரி கம்பெனிஸ் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸா பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா தான் லைஃப்ல வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். புரியுதா? மறுபடியும் போயிட்டு ஏதாவது சின்ன கம்பெனி போய் அப்ளை பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து கொத்தடிமையா வச்சிருவாங்க. கௌதம் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க ஓகே. சார். அதே மாதிரி இங்கிலீஷ் தெரியல, எனக்கு பேச தெரியலாம் சொல்லப்படாது. ஓகே. ஸோ அதுக்கு நீங்க தயாராகிக்கணும். அவ்வளவுதான். நீங்க எட்டி குதிக்கணும். அவ்வளவுதான். கிணத்துக்குள்ள எட்டி குதிச்சீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். என்ன புரிஞ்சுதா?
இங்க எல்லா எஸ் சார், எஸ் விஷயங்களும் சார், நான் புரியுது. தெரிஞ்சாதான் நான் வேலை செய்வேன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயம் புரிய போறதும் இல்ல, நீங்க எந்த வேலையும் செய்ய போறதும் இல்லை. கௌதம், நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லவா? சார் புரியுது, புரியுது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதா? சரிங்க சார், ஏன்னா புரியுதுங்க சார். தெரியாத ஒரு விஷயத்த நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண ஆமாங்க முடியாது. சார். ஓகே, தெரியாத விஷயத்த ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சா தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணலாம். அப்படிதானே? ஆமாங்க சார், கரெக்ட். ம். சோ அப்போ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. சோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கையில தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஓகே, அப்பதான் நீங்க ஏதாவது சரிங்க ஒண்ணு சார். பண்ண முடியும். ஓகே. ம். இப்ப என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓகேங்க சார். டிராபேக்ஸ் என்னன்னு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி நீங்க எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு பெருசா பண்ணிடணுங்கிற எண்ணம் தாட் எல்லாமே இருக்குது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ப்ராசஸ வந்து என்னன்னா பர்ஃபெக்டா பண்ணி பர்ஃபெக்டா ஒரு மெயில் எழுதி பர்ஃபெக்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான எபிலிட்டி உங்ககிட்ட வரமாட்டேங்குது. கண்ணா புரிஞ்சுதா? புரியுது, புரியுது. அதாவது எபிலிட்டி, அதாவது என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த வந்து கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி கரெக்டா வந்து நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த பண்ணின விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு பேட் ஆட்டிடியூட் ஆர் பேட் திங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண மிகப்பெரிய பேட் திங்ஸ். என்ன புரியுதா? எனக்கு ஒரு நல்ல நாள் எஸ் சார். அனுபவம் இருக்கு. நான் ஒரு மெயில் எழுதும் போது என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஒரு நாள் அந்த நான் வந்து ஒரு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜி பேஸ்ல இருக்கக்கூடிய ஐபிஎம் கிளைண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐ காட் தட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய அதே தவறுகள் தான் அந்த அன்னைக்கு நான் செஞ்சேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 11 வருஷத்துக்கு முன்னாடி. கண்ணா புரிஞ்சுதா? எஸ் சார். அன்று ஒரு தவறு செய்தேன். அதனுடைய விளைவு எனக்கு பின்னாடி நிறைய அஃபெக்ட் ஆச்சு. அன்னைக்கு தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய ஒரு மெயில் எப்படி எழுதணும், ஏன் வந்து ஸ்கில் மட்டும் ஒரு சில நேரங்கள் உங்களை காப்பாத்துது, உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில் வந்து உங்களை காப்பாத்து. சாஃப்ட் ஸ்கில்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சு. என்ன புரியுதா? சாஃப்ட் ஸ்கில். நான் வேணா எனக்கு நிறைய டாக்குமெண்ட் அனுப்புறேன். சாஃப்ட் ஸ்கில்க்கு நான் டாக்குமெண்ட் அந்த டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா அதை பத்தி யாருமே ஓபன் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும் ஓபன் பண்றீங்களா? பார்த்துட்டு தான் சார் இருக்கான். ஓகே, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடென்டிபிகேஷன் ஒரு லைக்காவது போடுங்க, ஒரு ஒரு சிம்பிளை போடுங்க, அப்பதான் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அதெல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். ஸோ இதான் விஷயம். ஓகே, தென் வந்து நான் இன்னைக்கு மீட்டிங் வச்சதனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனிமே வந்து என்னன்னா மீட்டிங் வந்து டெய்லி ஒவ்வொருத்தரும் கண்டக்ட் பண்ணும். ஸோ அது எப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணணும். ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்க வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனை. கௌதம்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது விஷயம். கௌதம், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. கௌதம், சார் புரியுதுங்க சார், புரியுதுங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வாயை திறந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் தான் நீங்க மாத்தணும். கண்ணா புரிஞ்சுதா? ஸ்கில்லை விட அதெல்லாம் ரொம்ப சரிங்க முக்கியம். சார். ஓகே, தென் வந்து இந்த ஓகேங்க சார். தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எதுலயோ ஒண்ணு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா எல்லாருமே பார்க்கணும். புரியுதா? டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேக்கர் ரேங்கிங், இதெல்லாம் ஒரு கம்பெனி. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆன்லைன் கோட் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ இதெல்லாம் இருக்கும். கண்ணு புரியுதா? எஸ் சார். இதுல வந்து ஃப்ரீ யூஸ் பண்றது கூட நல்லா டேஷ்போர்ட்லாம் நிறைய இருக்கு சார். வச்சிருப்பாங்க. இதுல வந்து என்னன்னா அல்காரிதம் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஹேக்தான், ஹேக்கர் ரேங்க், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. கண்ணு புரியுதா? ஓகேங்க சார். எஸ் சார். ஓகேங்க சார். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பழகும். குறிப்பா அல்காரிதம் ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பழகும். ஏன் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பழகணும்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணி பழகுனீங்கன்னா உங்க கிளைண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அசைன்மெண்டா கொடுத்தாலும் ஈஸியா உங்களால கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண முடியும். இதுதான் அதனுடைய சீக்ரெட். கண்ணா புரிஞ்சுதா? சார் புரியுதுங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து ஒவ்வொன்றா நீங்க சால்வ் பண்ணி பழகும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, எதனால இப்படி இருக்கு. ஓகே,
இதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, குறிப்பா வந்து அந்த ஷார்ட்டிங்கு சர்ச், மெயினா வந்து வெப் டெவலப்பருக்கு வந்து இந்த சர்ச் தான் பிரச்சனையா இருக்கும். இன்னைக்கு கீர்த்தனாவுக்கு இங்க தான் பிரச்சனையாச்சு. கரெக்டு தானே? ஏன் கீர்த்தனா, சர்ச் பாக்ஸ் தானே ஒர்க் ஆகல? ஆமாங்க சார், அந்த தீம்ல அது இல்லைங்க சார், அதனால மறுபடியும் வேற ம். மாத்தி ஆகும். அதேதான், இந்த மாதிரிலாம் சிக்கிரும், வசமா சிக்கிக்கும். சரியா? எல்லாத்தையும் முடிச்சிருப்போம், எங்கேயோ இடத்துல வந்து வசமா சிக்கிரும். ஓகே, ஸோ இதான் வந்து நிதர்சனம். ஓகே, அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க. தென் வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஆட்டிடியூட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜியில மூவ் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாலும் கிடைக்கும். ஆனா அதுக்கான உழைப்பை நீங்க போடுறத கொஞ்சம் கூட குறைக்கவே கூடாது. கண்ணு, நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க கண்டிப்பாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகாது, கண்டிப்பாலும் கிடைக்கும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் அபிஷியலா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை வந்து குவாலிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு கம்பெனில எப்படி எல்லாம் வந்து இருந்தா வந்து அவங்களுக்கு ஈஸியா அந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த ஜாப் கிடைச்சா அந்த ஜாப் எப்படி சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ணி டெலிவரி பண்ண முடியும். ஸோ யூ ட்ரை டு அனலைஸ் த ஆல் தோஸ் திங்ஸ். எதெல்லாம் நீங்க வீக்னஸா நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கான அதை சால்வ் பண்றதுக்கான ஷார்ட்கட்டை நான் சொல்லித்தரேன். என்ன புரியுதா? சரிங்க எது சார். நீங்க வீக்னஸா ஃபீல் பண்றீங்களோ அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ ட்ரை டு கிவன் த சொல்யூஷன் as. ஓகே, அதனால அது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க, இந்த அல்காரிதம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூல பயம் இல்லாம இருக்கும். என்ன புரிஞ்சுதா? ஓகே ஸோ எஸ் சார். மார்க் இன்டர்வியூ, அந்த இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம், எப்ப இருந்து கண்டக்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. சிந்து, நாளைக்கு கூட பண்ணலாங்க சார். சார். எப்ப வேணாலும் ஓகேங்க. மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம், எப்ப இருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அப்ப நாளையில இருந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும், அப்படித்தானே? ம், ஓகேங்க ஓகே, ஆன்லைன் இன்டர்வியூ தான். சரியா? ம், ஸோ சார். ரெடியா இருங்க. சரிங்களா? ரெடி ஆயிக்குங்க. ம், ஓகேங்க சார். தென் வந்து ஓகேங்க சார். ஓகே, விஜய் என்னமோ சொல்ல வந்தார். சார் ஆ, இல்ல இப்போ எப்படின்னா இன்டர்வியூன்றீங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் சார். இப்போ எப்படின்னா அது ஃபுல் இன்டர்வியூ ஒன்றும் இல்லை, எந்த நீங்க இப்போ இடத்துல எந்த பண்ணா டொமைன்ல லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டொமைனை வந்து நீங்க சொல்றத அந்த வச்சுதான் டொமைன். வி கண்டக்டிங் த இன்டர்வியூ. தென் அதுக்கு முன்னாடி ஒரு ரெசியூமை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ரெசியூமை குரூப்ல அனுப்பிச்சிருக்கு. முதல்ல எல்லாத்தோட ரெசியூம் உங்க ரெசியூம்ல என்னென்ன எரர் இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி தரேன். தென் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி. சரிங்க சார். ஓகே. ஓகே, ஒரு ரெசியூம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்க ஃபர்ஸ்ட் சார். எடுத்தோடனே உங்களோட அகாடமிக்கை பத்தி நீங்க பேசியிருக்கவே கூடாது. உங்க ரெசியூம்ல ஃபர்ஸ்ட் நீங்க பேச வேண்டியதே உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டஃப்னஸ், டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் தான் நீங்க அகாடமிக்கை பத்தியே சொல்லணும். நான் புரிஞ்சுதா? சரிங்க சார். நீங்க யாருமே வந்து கரண்ட்லி டெலிகிராம்ல வந்து ஆன்கோயிங் கரண்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. நீங்களாம் ஆல்ரெடி வந்து டிகிரி முடிச்சு டிஃப்ரெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஐடிக்காக மூவ் பண்றதுக்காக உங்க ப்ரொஃபைல ரெடி பண்ணிட்டு கரெக்டா? ஆமா சார். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ரெசியூம்ல இருக்க வேண்டியது உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்டஃப்னஸ், கரண்டா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்ரைனிங் ட்ரெயின்ஸோட ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் அண்ட் ட்ரைனிங் ட்ரெயின்ஸ்ல என்னென்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணீங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து எலாபரேட் பண்ண மாதிரி இருக்கும் உங்க ரெசியூம்ல. ஓகே, ஓகேங்க சார். இதை வந்து எலாபரேட் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ உங்க ரெசியூமை பக்காவா ரெடி பண்ணுங்க. ரெசியூமை ரெடி பண்ணிட்டு அதை அனுப்புங்க. தென் அதை பேஸ் பண்ணி நாம கரெக்ஷன்ஸ் சொல்றேன். தென் ஒவ்வொன்றா ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் நான் சொன்னதுதான், ஒவ்வொரு சரிங்க சார். கம்பெனியா டேரக்டா ஓபன் பண்ணி அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி அதுக்கு போயிட்டு ஜாப் அப்ளை பண்ணுங்க. சரியா? நிச்சயமா மெயில் வரும், நிச்சயமா ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, யாரோ ஒருத்தர் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ எனக்கு வேலை கிடைக்கலன்னா இப்போ கௌதம், கீர்த்தனா, சிந்து, விஜய், திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆருக்கு தெரியுமா? நோ சார்.
தெரியாது. நாம புரியுது வந்து சார். நமக்கு வேணும்னா நம்ம போய் அப்ளை பண்றோம். சப்போஸ் நம்ம ப்ரொஃபைல் அவங்களோட மேட்ச் ஆகுதுன்னா மேபி அவங்க ஹையர் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுதான் நடக்கும். ஸோ இதான் வந்து நிதர்சனம். சரியா? அதனால வந்து ஓகே. நாம தான் அறிமுகப்படுத்தி இந்த உலகத்துல. சரியா? செல்ஃப் பிராண்டிங் அதுக்காக தான் நாமளே அறிமுகப்படுத்தி தான் ஆகணும். அப்பதான் வந்து இந்த உலகத்துல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியும். சரியா? அதனால வந்து எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணுங்க. இப்போ கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க. எல்லாம் சின்ன சின்ன கம்பெனியா தான் இருக்கும். அப்ளை பண்ணுங்க. போயிட்டு அதுல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. அதுல பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயும் நிறைய இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனியை பொறுத்தவரை என்னன்னா உங்களை நிறைய எக்ஸலேட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் உங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுப்பாங்க. எடுத்தோன்னே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சும்மா கொடுத்துட மாட்டாங்க. புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஸோ அதனால நார்மலாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி யூ கீப் ரெடி வித் தட். ஓகே. தென் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சில அசைன்மெண்ட்ல ஒரு எரர் இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அந்த எஸ்இஓ பேஜ் ரேங்கிங் இன்னும் ரிசல்ட் வரல. ஓகே. நான் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் இன்னும் வந்து சேரல. ஓகே. அதெல்லாம் எதனால் அது வரல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ஷார்ட் அவுட் பண்ணு. கீர்த்தனா, நான் சொல்றது புரியுதாமா? சார் புரியுதுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் இன் ஈரோடு அப்படின்னு போட்டா நம்ம வரணும். பைத்தன் ட்ரைனிங் அப்படின்னு போட்டாலும் வரணும். ஜாவா ட்ரைனிங் அப்படின்னு போட்டால் ஜாவா ட்ரைனிங் இன் ஈரோடு அப்படி போட்டாலும் வரணும். ஓகே. டெவாப்ஸ் ட்ரைனிங் இன் ஈரோடு அப்படின்னு போட்டாலும் வரணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் போட்டாலும் வரணும். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள் போடும்போது நம்ம அந்த இடத்துல நாம இல்லை. ஓகே. ஸோ அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத ஷார்ட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு ஹை டிமாண்டட் ஜாப் ஒர்க் அதுதான். இன்னைக்கு யாருனால அந்த விஷயத்த வந்து கரெக்டா அல்காரதம் கண்டுபிடிச்சு வேலை செய்யறாங்களோ இன்னைக்கு மிகப்பெரிய சேலரி கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய கம்பெனி வந்து ரெடியா இருக்கு. இந்த குவாலிட்டியான பீப்புள். ஆனா புரியுதா? சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. அந்த வெப்சைட்ல எல்லாம் எல்லா இதுலயும் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக சொன்னீங்கல்ல சார், இப்ப அதுக்குன்னு தனியா வெப்சைட் எல்லாம் இருக்காங்க சார்? இந்த மாதிரி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி அதுக்குன்னு இருக்கு தனியா மேம். வெப்சைட் நிறைய இருக்கு? இருக்கு. நிறைய அந்த இது ஒண்ணு இல்லைங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிசினஸ் லிஸ்டிங் வெப்சைட்ஸ் சொல்லுவாங்க. நான் அது வேணா அந்த உங்களுக்கு மாதிரி காட்டுறேன் பாருங்க. இருந்தா அனுப்பிச்சு விடுங்க சார். அதுல ஃபுல்லா நம்ம எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் வரிசையா. அதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஸ்கிரீன் தெரியுதாங்க மேம்? தெரியுங்க சார், தெரியுங்க சார். இதுதான் இந்த எஸ்சிஓ கஜானா அப்படின்னு ஒரு சைட் இருக்குங்க. இந்த எஸ்சிஓ கஜானான்னு ஒரு வெப்சைட். இதுக்குள்ள போனீங்கன்னா புக் மார்க்கிங் சைட், இந்தியன் கிளாசிஃபைடு வெப்சைட்ஸ் சொல்லியிருக்கோம், டைரக்டரி சப்மிஷன் ஓகே சார். வெப்சைட்ஸ் சொல்லியிருக்கோம். இதுக்குள்ள போனோம்னா நமக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுங்க எஸ்சிஓ கஜானா. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். இதுல வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல நம்ம இதை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அந்த கம்பெனியோட நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். அதனால வந்து நீங்க இந்த எஸ்இஓ கஜானா அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி இதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சரி. மேம் புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க சார். இப்ப இந்த ப்ராசஸ் மூலமாவும் நம்ம சைட் வெளிய மேல வர்றதுக்கு ரேங்கிங் கொண்டு இதுவும் வரலாம். இருக்கிறோம். மேபி கொண்டு வரலாம். ஆஃப் பேக்லிங்க் டெவலப்பர் இது வழியா பேக்லிங்க் உருவாக்கும். ஓகே சார். ஓகே ஓகே. பேக்லிங்க் உருவாக்கும் போது நல்ல ஒரு கண்டென்ட் வச்சு பேக்லிங்க் நல்லா செட் பண்ணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஓகே. டிஜிட்டல்ல நம்ம அவைலபிளா இருக்கணும். இல்லைன்னா நம்ம பிசினஸ் செய்யறதுக்கு லாக்கி இல்லை. புரியுதுங்களா? ஓகேங்க சார். அதே மாதிரி அப்புறம் அந்த பேஜ்ல கண்டென்ட் ஆட் பண்ணும் போதும் அப்பயும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுமா சார்? அந்த வேர்ட்ஸ் ட்ரைனிங் ஆமா ட்ரைனிங். எஸ் ஸ்பெசிபிக்கான கீவேர்ட்ஸ் ஒரு எண்ட் யூசர் சர்ச் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். கரெக்ட். அப்ப அது அவங்க அதுலயும் நிறைய கிட்ட ஆர்டிகல்ஸ் ஆட் யாரு என்ட்ரி பண்றாங்களோ அவங்க கிட்ட இது இன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல சார்? இப்ப கௌதம் சிந்து எல்லாம் பண்றாங்களே சார் பேஜ் ஆட் பண்ணும் போது. அதுதான் இப்ப என்னன்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். இப்ப என்னன்னா அது வந்து நான் உங்களுக்கு அந்த மெயில் ஐடி ரைட்ஸ் இருக்கு அதை வச்சு யூஸ் பண்ணி டூ அட்ங்கிற மாதிரி தான். ஓகே சார். பரவாயில்ல ரிசல்ட் வரலினாலும் பரவாயில்ல. டூ சரிங்க சார். சம்திங். சரி சார். புரியுதுங்களா? ஓகே சார்.
நான் டூ சம்திங் தான் சொல்றேன். நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றதே வந்து ரிசல்ட் எடுத்துட்டு வாங்கலாம் நான் சொல்லவே இல்லை. ஐ எம் நெவர் சரி ஆஸ்கிங் த ரிசல்ட். நான் கீர்த்தனாட்ட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஓப்பனிங் போது அதான் சொல்லியிருப்பேன். முடிஞ்சா பாருங்க, முடியல அப்படின்னா பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடலான்னு தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே, ஸோ வி ஹாவ் த ஃப்ரீடம் அண்ட் வி ஹாவ் தட் ஸ்டஃப்னஸோட நம்ம அதை ட்ரை பண்றோம். நம்ம ட்ரை பண்றோம். புரியுதுங்களா? இல்லைன்னா இப்போ ஓகே. நம்மளால முடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வரும்போது என்ன பண்ணா அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம அதர் ஒர்க்கை பார்க்க போயிடும். இதுதான விஷயமே. ஆமாங்க சார். நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? மேக்ஸிமம் லெவல்ல வச்சு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ முடியாத பட்சத்துல வி கேன் டூ இட். ஓகே, பட் விஷயம் என்னன்னா நம்ம ட்ரை பண்றது அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய தவறு. முதல்ல நம்ம என்ன தப்பு பண்றோங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டே வரும். அப்பதான் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும். ஓகே சார். அந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் இது பண்ண சொன்னீங்கல்ல சார், அது சென்ட் பண்ணிட்டாங்க சார். நீங்க கீர்த்தனா 15 மெம்பர்ஸ் தான் சார். 15 மெம்பர்ஸ் தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதுல 15 பேருங்களா? ஃபார்ம்ல. ஆமாங்க சார். அது ஆக்சுவலி வந்து அது வந்து நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான், நேம் சேக்காக மட்டும்தான் பண்றோம். ஏன்னா நமக்கு அதர் ஒர்க் போய் ஈவெண்ட்ஸ் கொடுக்கறன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செமஸ்டர்ல நமக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நம்ம எல்லாமே இந்த இடத்துல வந்து என்னன்னா கன்வீனியன்ஸ்ல நம்ம இறங்கியிருக்கோம். வேற வழி இல்ல. ஏன்னா நமக்கு வந்து we want some support, right? ஓகே சார். நம்ம அதுக்காக தான் நம்ம சில விஷயங்கள் பண்றோம். ஓகேங்களா? சரி. இப்போ என்னன்னா இந்த சில வகையான பிசினஸ் ஆபரேஷன்ஸை வந்து ப்ராப்பரா ஆப்ரேட் பண்ணிட்டே வாங்க. ஸோ வரக்கூடிய லீடு வந்து எடுத்துட்டு வந்து அதை இது பண்ணுங்க. கால்ஸ் எல்லாம் வருதா சிந்து இந்த போன்ல? சார் எதுவும் வர்றது இல்லைங்க சார். கால்ஸ் ஃபார்வர்ட் ஆகுதா இல்ல கால்ஸ் கரெக்டா ரிமூவ் ஆகி கரெக்டா இருக்கா? கால் ஃபார்வர்டு ஆகிறது இல்லைங்க சார். கௌதம், நான் 2 நாள் வச்சிருந்தேங்க சார், எதுவும் ஆகல. காலே வரல. அது என்னன்னு பாக்கணும். கால் ஃபார்வர்டிங் இது ஆக்டிவேட் ஆயிருக்கா? நாளைக்கு செல்வகுமார் இருக்காருன்னா அவருக்கு ஹெல்ப் கேட்டு அது என்னன்னு சார்ட் அவுட் பண்ணு கௌதம். சார் ஓகேங்க சார். சார் வந்த மண்டே சார்ட் அவுட் பண்ணி ஃபார்வர்ட் ஆனாலும் சரிங்க சார். மண்டே அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிருங்க. பிளஸ் வந்து மண்டேல இருந்து கால் பேக் பண்ணுங்க. புரியுதுங்களா? சம்வாட் நம்ம இன்டர்ன்ஷிப் என்கொயரி எல்லாம் ஏதாவது ஃபில் ஆயிருந்ததுன்னா அதை கால் பேக் பண்ணுங்க. புரியுதுங்களா? என்ன சொல்றான்னு பாருங்க. சரி. ஃபாலோ கஸ்டமர் ஃபாலோ. என்ன புரிஞ்சுதா? ஆக்சுவலி வந்து என்னன்னா இப்போ ஓரளவுக்கு நீங்க ட்ரைனிங்ல ஓரளவுக்கு முடிச்சிட்டீங்க. ஓகே, வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்க கையில செலவுக்கு காசு வேணும்ல கௌதம்? காசு வேண்டாமா செலவுக்கு? வேணும். அதுக்குதான் சரியா. அதனாலதான் உங்களோட பெருந்தர் ஆபீஸ் உங்களை நம்பிதான் இருக்கு. ஓகே, சோ அப்ப என்னன்னா அதுல வரக்கூடிய ரெவன்யூல நீங்க உங்களுக்கான செலவுக்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கணும்னு தான் சொல்றேன். ஓகேங்க சார். புரியுதா? வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு செலவு காசு வேணும்ல. அதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்க. ஏன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க? ஓகே சார், கால்ஸ் எதுவும் வரலைங்க சார். மறுபடியும் வாட்ஸ்அப் ப்ரோல மறுபடியும் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணா தெரியும். ஆமா, அதை வந்து நீங்க என்னன்னு ஃபாலோ பண்ணி அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அதை வந்து கரெக்டா இது பண்ணுங்க. புரியுதுங்களா? என்னுடைய இதுக்கு வரணும் இல்ல. நீங்க பாட்டுக்கும் எப்பவும் போல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. யூ ஹேவ் தி ஃபுல் ஃப்ரீடம்ஸ். சரியா? ஓகே, உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. புரியுதா? யூ ஹேவ் தி ஃபுல் ரைட்ஸ். நீங்க அதை யூஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? அதனால ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேபி ஏதாச்சும் ஒரு லோகோ டிசைனிங் ஒரு ஆர்டர் இருக்குது யாராச்சும் கொடுத்தாங்கன்னா என்ன வரும்? ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தா ஒரு 2000 ரூபாய் வரும்ல. ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒரு 10 போஸ்டர் டிசைன் பண்ணி கேக்குறாங்க. கரெக்டா? ஓகேங்க சார். சிந்துவோட இங்க குழந்தைனார் இருக்காருல்லவா, அவருக்கே வந்து வெளியே கொடுத்தா டிசைனிங்கே போட்டு கொடுத்துருக்காங்களாமா. வெளியே கொடுத்தா பண்ணிட்டு இருக்காங்களாம். சார் டிசைன்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க சார். டிசைனர் வந்து ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய 2 பசங்களை வச்சுதான் பண்றதா சொன்னாரு. நான் கேட்டேங்க சார், கேன்வால அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல, இந்த இது ஃப்ளக்ஸ் டிசைனிங். டிசைன் வந்து இவங்களே சிஸ்டம் வீட்ல அவனே பண்ணிக்குவாங்க சார். என்னமோ இது இல்ல, இது அந்த ரிஃப்ளெக்ஷன் போர்டு இதுக்கு வந்து அது பண்ணிருப்பாங்களா? சோ அதனால பரவாயில்ல. இப்ப என்னன்னா நீங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்.
கௌதம் நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தேன்லவா? எஸ் சார் எஸ் சார் ஞாபகம் இருக்கா? அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இருக்குங்க சார் பிரிண்ட் அவுட் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து அடிச்சுங்க ஒரு ஃபைல் பண்ணி வைக்கணும். தென் வந்து அதே இது வந்து ஓகே வெப்சைட்டுக்குள்ளே லிஸ்ட் அவுட் பண்ணணும் இந்த சர்வீஸ் எல்லாம். சரிங்க ஓகே, அதோட ரொம்ப முக்கியம், அந்த சர்வீஸ்ல யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி தர அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கு. அது என்ன டூலா இருந்தாலும் சரி. புரியுது ஓகே, புரியுது இன்னும் 2 சிஸ்டம் வந்து அடிஷனலா அங்க கொண்டு வரும். புரியுதா? கொஞ்சம் ஹை லெவல் கிராஃபிக் சிஸ்டத்தை கொண்டு வரும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க சார் ஸோ அப்போ வந்து அது எஸ் சார் ப்ராப்பரா யூஸ் பண்ணி ப்ராப்பரான ரிசல்ட் அங்க பிரிண்டர் இதுமே இருக்கு, அதை வந்து ப்ராப்பரா யூட்டிலைசேஷன் பண்ணணும். ஓகே ஓகே சார் ஓகே, உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வேலை கிடைக்கிற வரைக்கும் இதுல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் பண்ணிக்கோங்க, ஏர்னிங்ஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வெப்சைட்ஸ் ஆர்டர் வந்துன்னா வெப்சைட் பண்ணுங்க, அதுல வழியே ஏர்ன் பண்றதுக்கு பாருங்க. இதுல வரக்கூடிய ட்ரைனிங்க்கு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணி அதுல வழியே ஏர்ன் பண்றதுக்கு வழியை பாருங்க. ஓகே, ஜாப் கிடைக்கிற வரைக்கும். ஜாப் கிடைச்சதுன்னா அப்புறம் சரிங்க அந்த ப்ராசஸை நான் ஓகே பார்த்துக்கிறேன். சரிங்க சார் கண்ணா புரிஞ்சுதா? ஓகேங்க எஸ் சார். சார் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏர்னிங்ஸ் வர வரைக்கும் நீங்க ஏர்னிங்ஸை இது பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேங்க ஓகேங்க சார் ஓகே, திவ்யா மேம் தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஈரோடு பிரான்ச் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் நான் பார்க்கறதே இல்லை, நீங்க தான் பாக்குறேன். சார் என்ன திவ்யா ஆஃப்லைன்ல மேம் வந்தா கேளு. சொல்லு. ஆஃப்லைன்ல வந்தாலும் சொல்லுங்க சார். நான் வந்து கம்பெனிக்கு யாராவது வர மாதிரி இருந்தா வரேங்க சார். சரிங்களா? ஓகே, நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா அதுதான் இப்போ ஓகேங்க சார். நீங்கன்னா அது நான் எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்து. சரியா? ஓகே, நான் ஓகே வந்து சார். என் சைட்ல இருந்து பிளாட்ஃபார்மை கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரிக்கு நான் சரிங்க நிறைய காலேஜ் விசிட் கேம்பஸ் போறேன். அப்ப நம்ம கம்பெனிஸ் பத்தி சரிங்க சார். சொல்றேன், அது வழியா என்கொயரிஸ் வந்தேன்னா நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணி அதை சரிங்க சார். லீடா மாத்தி பிசினஸா என்ன பண்ண முடியுமான்னு அதை பாருங்க. ஓகே சார். சப்போஸ் ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாலும் நீங்க இது ஃபார்வர்ட் பண்ணி விட்டீங்கன்னா நான் கூட இது ஃபுல்லா பேசுறேங்க சார். அதுதான் இதெல்லாம் நான் நாங்க சொல்லி கால்ஸ் வந்தேன்னா அதை என்கொயரி எடுத்து நான் ஃபார்வர்ட் பண்றேன், குரூப்ல ஃபார்வர்ட் சரிங்க. சரிங்க ஓகே. சார். அதை எடுத்து நீங்க அந்த வரக்கூடிய கால்ஸ் நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன், அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அதை பிசினஸா மாத்துறதுக்கு பாருங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. அதுதான். ஸோ சில ஆப்ரேஷனல்ல வந்து எதையும் டைவர்ட்டே பண்ண வேண்டாம், இருக்கிற ஆப்ரேஷனலா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, ஸோ வேற ஏதாச்சும் காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலும் சொல்லுங்க, தென் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சரிங்க சார். சார் ஓகே, ஸோ ப்ராப்பரா வந்து ரெகுலர் அப்டேட்டை கொண்டு வாங்க. ஸோ ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? டெய்லி 8 o'clock மீட்டிங் வந்து கீர்த்தனா யாரோ ஒருத்தர் மாத்தி மாத்தி, நான் இல்லைனாலும் மீட்டிங் டெய்லி மீட்டிங் நடக்கும். ஓகே சார். கீர்த்தனா, திவ்யா, யாரோ ஒருத்தர், சிந்து, யாரா இருந்தாலும் புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை மீட்டிங்கா வச்சு அந்த டே ஆஃப் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். எவ்ரிடே மீட்டிங் கம்பல்சரி நடந்தே ஆகும். ஓகேங்க சார். ஓகே. சரிம்மா. ஓகே கண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார்.